உங்களோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நான் போனேன். Hey guys, welcome to our YouTube channel Guy Skills. இப்போ உங்களோட பேஜ்லேருந்து ஒரு சில காமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா, நல்ல காமெண்ட்ஸ் தான். born to be your wife, first to be your subscriber, wife ரொம்ப லக்கி இப்படிலாம் வந்து போட்டிருக்காங்க. நான் புக்ஸ்லாம் ரொம்ப புவர். எனக்கு நான் படித்தா ஒரு பேஜ் படிப்பேன், ஒரு மணி நேரமாக அந்த ஒரு பேஜை படிப்பேன், என்ன படித்தேன்னு ஞாபகம் இருக்காது. நான் வந்து 10 things you need to do today to make your life betterன்னு நான் சொன்னால் இவன் யாரா சாலா அப்படின்ட்டு போயிடுவாங்க. பேசிக்லி யூ அவுட் க்ரோ யுவர் செல்ஃப். ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் ட்ரான்சிஷனில் ஒரு டியோவாக இருந்தீங்க, ஒரு டீமாக இருந்தீங்க. ஃப்ரம் தட் டு நவ் யூ டூயிங் எவ்ரி திங் அலோன் அப்படிங்கிறப்போ இந்த ட்ரான்சிஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? திடீர்னு இப்போ ஒருத்தன் தான் பண்ணுறாங்க போது ஆப்வியஸ்லி a huge chunk of audience is going to step back. இன்னைக்குன்னு பார்த்து என்னோட வாய்ஸ் என்ன இப்படி இருக்கு? வணக்கம் மக்களே, வெல்கம் டு டாக் வித் திவ்யா அண்ட் நான் திவ்யா. ஸோ ஹியூமரஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பும் ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு பொறாமையும் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு ஹியூமர் கான்டென்ட் போடணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே. ஏன்னா இவர் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்து கூட ஹியூமரஸாக பேசி ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் போவார். அண்ட் அதை தாண்டி ஐ திங்க் தட் இட்ஸ் செல்ஃப் இஸ் a ஸ்கில். அதனால அவரோட நேம்லேயே வந்து ஸ்கில்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி he is very authentic and people like him for that. And நான் ரொம்ப பேசிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் இவரோட இன்ட்ரோ கொடுத்தோன்னா. So without any further ado, let us welcome Tawfiq from Guy Skills. Hello. Hello, thank you for having me. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much இங்க வரதுக்கு, அக்செப்ட் பண்ணதுக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் உங்கள்ட்ட ஆஃப் கேமரா பேசினதுல எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, இது இன்ஃபர்மேஷன் லோடடா இருக்குமா இல்ல வந்து ரொம்ப சீரியஸா இருக்குமான்னு தெரியல. பட் டெஃபினெட்லி இட்ஸ் கோனா பி a fun podcast, so sit and watch. Okay. ஸோ நீங்கள் வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன படிச்சீங்க, எப்படி இங்கே வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. டாக் மோர் அபவுட் யுவர் செல்ஃப். எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியல. ஓகே. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வீட்டில் வந்து they wanted me to do engineering. ஓகே. they gave me 2 options, மெக்கா கம்ப்யூட்டரா அப்படின்னாங்க. ஓகே. அப்போ எனக்கு வந்து ப்ரிஃபரபிளி மெக்கானிக்கல். ஓகே, கம்ப்யூட்டர்லாம் நமக்கு இந்த உட்காந்து தட்டிட்டு கோடிங்லாம் நமக்கு சுத்தமாக செட் ஆகாது. மெக்கானிக்கல்லாம் சரி ஓகே, காரு பைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி மெக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிட்டு ஒரு மாதிரி 2019 வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன், காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன், இது ஒரு சரியான கதை. அவனுக்கு அவனோட ஸ்டாஃப் வந்து அவனோட யூனிட் டெஸ்ட் வைப்பாங்கல்ல, அப்பப்போ டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்ல வந்துட்டு அவனுக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு அவனை போட்டு திட்டி அது மாதிரி ப்ரெஷர் ஆகி அவன் ஒரு பேப்பர் போல கசக்கிட்டே உட்காந்து நம்ம ஏதாவது பண்ணுண்டா அப்படின்ட்டு பஸ்ல நாங்க வேர்த்து போய் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவன் தான் நவீத். ஸோ அவன் வந்து ஒரு இது சொல்றான், நம்ம ஏதாவது பண்ணுண்டா, நம்ம ஏதாவது சேனல் ஆரம்பிப்போம்டா அப்படின்னு. எனக்கு அப்போ வரைக்கும் யூடியூப் பத்தின ஐடியா இல்லை. பட் ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி யூடியூப்ல சின்ன வயசுல 9th படிக்கும் போது ஒரு பேய் ஷார்ட் ஃபிலிம் சிங்கிள் ஷாட்ல எடுத்து அப்படியெல்லாம் அப்லோட்லாம் பண்ணேன். அப்ப எனக்கு சிங்கிள் ஷாட்னு என்னன்னு கூட தெரியாது, எடிட் பண்ண தெரியாததுனால சிங்கிள் ஷாட்லயே அப்படியே எடுத்து போட்டேன் நான். சோ அந்த மாதிரிலாம் யூடியூப் அப்படின்றது வீடியோ பண்றதுங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சு. யூடியூப்னு எனக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானு நவீத் யுவன் ஒரு பையன் சேர்ந்து நாங்க வி ஸ்டார்டட் சேனல் டுகெதர். நான் வந்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் அப்படியே பூசி மொழி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போல இருந்தே வந்து ஸ்கில் வச்சு ஏதாவது பண்ணணும், லைக் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது நவீத் தான் வந்து கை ஸ்கில்ஸ்ங்கிற பேர் சஜஸ்ட் பண்ணான். ஓகே, சவுண்ட்ஸ் நைஸ். ஓகே, கைஸ்க்கு க்ரூமிங் டிப்ஸ், ஸ்கில்ஸ் டெவலப், ஸ்கில்ஸ் பண்ற எப்படி ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுலாம் பண்ணா சரி ஓகே கை ஸ்கில்ஸ்னு வச்சிருவோம் சொல்லி வச்சு சும்மா வீக்லி ஏதாவது ஒரு வீடியோ இப்படின்னு போட்டுட்டு இருந்தோம். அங்க இருந்து காலேஜ் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் சரி நமக்கு எடிட்டிங் வருது. நடுவில் யுவன் ஹேட் டு ட்ராப் அவுட். அவனுக்கு கொஞ்சம் ரீசன்ஸ் இருந்ததுனால ஹி ஹேட் டு ட்ராப் அவுட். சரி நம்ம எடிட்டிங் கத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு காலேஜ்ல பிளேஸ் ஆகல, பாஸ் மட்டும் ஆயிட்டேன் எல்லாத்துலயும். சரி எடிட்டிங்லேயே ஒரு கரியர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட்டரா போய் சேர்ந்தேன் 21 கிராஜுவேஷன் அப்புறம். இதுல நம்ம ஏதாவது கத்துக்கணும், லைக் நம்ம சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கு, கண்டென்ட் கிரியேஷன் ஏதாவது கத்துப்போம், ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏதாவது கத்துப்போம்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்று படித்தேன். ஓகே, படிச்சது இதுல அப்ளை பண்ணி பார்க்கும் போது நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு எனக்கு. லைக் ஒரு வீடியோ நம்ம பண்றது மட்டும் இல்லாம அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்போ சரி கோர்ஸ் முடிச்சு நம்ம இதை அப்ளை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா ஒரு 2-3 monthsல வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு அந்த ப்ராசஸே பிடிக்க ஆரம்பிச்சது. வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது, அதை ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்லோட் பண்றது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அங்க இருந்து மெக்கில இருந்து ஆரம்பிச்சு இப்போ இங்க வந்து கண்டென்ட் கிரியேஷன்ல உட்காந்துருக்கேன். நைஸ், பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் டூயிங் மெனி திங்ஸ் பிகம்ஸ் நெசசரி. ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத நீங்க அப்படிதானே தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமா, அப்படிதான் உங்களுக்கு கண்டென்ட்டும் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். அண்ட் நான் வந்து என்னோட கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணுவேன், ஓகேங்களா? அப்படி ஸ்டாக் பண்ணதுல
உங்களோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நான் போனேன். அதுல என்னன்னா கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வெர்ஷன் யூசர் ரிவ்யூ தான் உங்களோட ஃபர்ஸ்ட். ஸோ லைக் ஆனா நீங்க சொல்றீங்க அதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்ததுங்கிறது இட்ஸ் வெரி மாசிவ் திங். ஒரு 6-7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இந்த கண்டென்ட் ஜர்னி பத்தி சொல்லுங்க. என்னென்னலாம் நீங்க லேர்ன் பண்ணீங்க, எப்படியெல்லாம் இது போச்சு, என்னென்ன பார்ட்ஸ் எடுத்துச்சு? எனக்கு வந்து முதல்ல போய் அந்த வீடியோ நான் பிரைவேட் பண்ணுவேன். எல்லாரும் பாருங்க கைஸ். நான் பிரைவேட் பண்றேன். பட் நீங்க சொன்ன மாதிரி நான் ஏன் அதை இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னா, எப்பயாவது எனக்கு வந்து என்னடா அது ரொம்ப சேச்சுரேட்டடா இருக்கே, சலிச்சு போற மாதிரி இருக்கேன்னு சொல்லி இருக்கும்போது ஐ கோ பேக். அந்த வீடியோ எல்லாம் திருப்பி பார்க்கும்போது ஒரு டெஸ்பரேஷன் தெரியும்ல, ஏதாவது பண்ணிடணும், இதுல ஏதாவது பண்ணிடணும், ஒரு டெஸ்பரேஷன் இருக்கும்ல. அந்த வீடியோல எனக்கு அந்த டெஸ்பரேஷன் பார்க்க முடியும். அதுல அந்த கண்டென்ட் கிரியேஷன்ல அந்த லவ் இருக்காது, பேஷன் இருக்காது, ஒரு டெஸ்பரேஷன் இருந்துச்சு. அதுல ஏதாவது பண்ணும். லைக் நான் நவீத் கிட்ட கூட சொல்லியிருந்தேன், நம்ம தமிழ்ல பேசலாம், அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு, அது ஒரு 150 சப்ஸ்கிரைபர் இல்ல அப்ப எங்களுக்கு. ஆனா நம்ம தமிழ்ல பேசினா கொஞ்சம் தான் ரீச் ஆக முடியும், இங்கிலீஷ்னா வேர்ல்டு வைட் ரீச் ஆகலாம், நம்ம இங்கிலீஷ்ல போலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போனது. ஸோ அந்த டெஸ்பரேஷன் பார்க்கும் போது இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி சரி நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோமே, இப்போ நமக்கு இது பண்றதே பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஐ கான்ஸ்டன்ட்லி கீப் செக் ஆன் மை செல்ஃப்ங்கிறதுக்காக அதை வச்சிருக்கேன். ஸோ அந்த ஜேர்னி ஹாஸ் பின் கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேம் ரிவ்யூ போட்டதுல இருந்து இப்போ வந்து சொசைட்டில இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் என்டர்டெய்னிங்கா பண்றதுங்கிறது ஒரு எனக்கு எங்க அந்த சேஞ்ச் ஹேப்பன்ங்கிறதே எனக்கு வந்து எனக்கே இப்போ யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே எனக்கு அப்படியே பிரெயின் ஃப்ரீஸ் ஆகுது எனக்கு. ஓகே, பட் தென் somehow அது நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணி you've come this far. Beautiful. And நீங்க இவ்ளோ விஷயம் you've learned and you've come here. ஏதோ ஒரு பாயிண்ட்ல I hope this never happens, but still கை ஸ்கில்ஸ்ங்கிற அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருந்தா, இவ்வளவு தூரம் இது வராம இருந்திருந்தா, what do you think you would be doing? இன்னுமே ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல இருந்திருப்பீங்களா அப்படிங்கறது கேட்கணும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தா ஐ டெஃபினெட்லி வுட் ஹவ் செட்டில்ட் மை செல்ஃப் இன் அ கிரியேட்டிவ் ஸ்பேஸ் தான். ஏன்னா ஆஸ் ஐ செட் 9th ஸ்டாண்டர்ட்லயே வந்து எனக்கு அது பண்றது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்ப எடிட்டிங் தெரியாது. ஒரு பேய் வீடியோ ஒன்று, ஹாண்டடா ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் அப்படின்ட்டு திடீர்னு கரண்ட் போறதெல்லாம் நாங்க என்ன பண்ணோம்னா கேமராவோடய பாஸ் ஆன் பண்ணிட்டு பின்னாடி ஒருத்தாடையே ஒளிஞ்சு போய் லைட் ஆஃப் பண்ணுவான். ஹாண்டட் மியூசிக் போடுறதுக்கு சிஸ்டம்ல வந்து ஹாண்டட் மியூசிக் நீ யூடியூப்ல சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ண தெரியாது. ஸோ அதை பிளே பண்ணி ரெடியா வச்சிருப்போம். கரண்ட் போனோடனே ஒருத்தன் போய் ஸ்பேஸ் பாரை தட்டிட்டு ஓடிடுவான். அதெல்லாம் கண்ணாடியில தெரியும். அதெல்லாம் எனக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. ஐ ஆல்வேஸ் ஹேட் இட் within me அப்படின்னு நான் நினைக்கிறேன். Any form of content creation I would have definitely been here தான். கை ஸ்கில்ஸ் இல்லனா வேற ஒரு பேர்ல பண்ணிட்டு இருந்திருப்பேன். புரியுது. ஓகே. அண்ட் இப்போ நானும் ஒரு கான்டென்ட் போடுறப்போ வந்து ரொம்ப வந்து யோசிச்சு போடுற, ரொம்ப கான்சியஸா போட, அந்த இதுல கான்ட்ரவர்சி இல்லையா அந்த மாதிரி. இப்ப தலைவர் வந்து போடுறது கான்ட்ரவர்சி கண்டென்ட் தான் போடுறாரு. ஸோ இனிஷியலி எவ்வளவோ விஷயங்கள் பேசலான்றது இருக்கிறப்போ யூ சோஸ் திஸ் இல்ல, அதுக்கான ஒரு ரீசன் இருந்தா வாட் வென்ட் அட் தி பேக் ஆஃப் யுவர் மைண்ட்? அது வந்து ஒரு ஆக்சுவலா அது ஒரு செல்ஃபிஷான ரீசன் தான். நான் இங்க உண்மையா சொல்லி அவன செல்ஃபிஷான ரீசன் தான். லைக் சொசைட்டி மேல அக்கறை அதெல்லாம் வந்து எனக்கு இப்பதான் வந்து எனக்கு ஐ நீட் டு கொஸ்டின் ஆல் திஸ், ஏன் இப்படி நடக்குதுன்றதெல்லாம் வந்துச்சு. பட் முன்னாடி வந்து இட் வாஸ் அ வெரி பர்சனல் ரீசன். அது ஒரு பர்சனலா வந்து ஒரு லைஃப்ல வந்து இந்த சொசைட்டில இருக்கிற இந்த கான்ட்ரவர்சிஸ், இந்த பேக்வர்டான இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து என்ன பாதிக்க ஆரம்பிச்சது ஒரு பாயிண்ட்ல. It all converged into one single point. And 2024 எண்ட்ல செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024ல வந்து எனக்கு சரியான அடி விழுந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்னால. அதுல இருந்து ரிகவர் ஆகி வர்றதுக்கு எனக்கு வந்து இப்போ வரைக்கும் ஐம் ஸ்டில் ரிகவரிங் ஃப்ரம் தட். எனக்கு இப்பயுமே வந்து ஐ கெட் ஃபிளாஷஸ் ஆஃப் தோஸ். ஸோ நான் அந்த 2024 எண்ட்ல தான் வந்து டிடிஎஸ் ஆரம்பிக்கிறேன். லைக் 2023 செகண்ட் ஹாஃப்ல இதெல்லாம் நடக்குது. 2024 ஸ்டார்டிங்ல டிடிஎஸ் ஓட ஃபர்ஸ்ட் வீடியோ வருது. இட் வாஸ் அபவுட் காஸ்ட் அண்ட் அந்த அப்ரஷன்லாம் ஏன் நடக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் 2023 எண்ட்ல வந்து எனக்கு இதெல்லாம் போட்டு ரொம்ப அழுத்தமாயிருச்சு, எனக்கு பர்சனலி பயங்கரமான அடி. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு வெளியில ஒரு இடத்துல சேனலைஸ் பண்ணணும். யார்கிட்ட போய் பேசுறது, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச முடியாது இதை பத்தி. பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வைடான ஒரு சர்க்கிள்லாம் கிடையாது. 1-2 பேர் இருப்பாங்க, அவங்களுமே வேற ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ரொம்ப ஆவேசமான பேச முடியல. ஸோ ஐ வாண்டட் டு சேனல் திஸ் சம்வேர். சரி நம்ம தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோமே, இனி ஜானரை மாத்து, நம்ம தானே இருக்கோம், ஜானரை மாத்து, இனிமே நம்ம யாரை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா சேனல்ல ரொம்ப நிறைய பேர்லாம் இல்ல, முன்னாடி இருந்த மாதிரி. இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன், கூட ஒரு பையன் இருந்தான். ஸோ இப்ப நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க பர்சனல் இதை வந்து வெளியில கொஞ்சம் அப்படியே லோட இறக்கி வைக்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சதுதான்.
ஓகே. ஸோ எனக்கு அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அது ஒரு பாரம் நிறைய குறைய ஆரம்பிச்சது. வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன வேலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர் வாய்ஸ் அவுட் பண்றானா, வாய்ஸ் அவுட் பண்றானா, எனக்குள்ள இருக்கிறத புலம்புறேன்டா அப்படின்னு. ஓகே தென் வை நாட் டூ திஸ் ஆஸ் அ டாப். நம்ம ஒருத்தனுக்கு இப்படி இருக்கு, நம்ம அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாவது கொஞ்சம் ப்ரிவிலேஜ்டா இருக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா இல்ல நான் வேலை மாறுறேன், கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்றதுக்காக நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. அது கூட இல்லாம இந்த ப்ரெஷர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு இல்ல நம்ம இதை பேசலாம் ஜாலியா, இதையே போட்டு என்டர்டைன்மெண்டா கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் கை ஸ்கில்ஸ்ல இந்த டிடிஎஸ். சூப்பர். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி யூ புட் அவுட் சம்திங் அண்ட் அதை கமெண்ட் பண்றதுக்கு பீப்புள் ஹேவ் தி ரைட்ஸ், பிகாஸ் நமக்கு எப்படி ரைட் இருக்கோ அவங்களுக்கும் ரைட் இருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லும் போது அந்த 2 பேர் டெஃபினெட்லி தெல் பி தேர்ல. இப்போ யூஆர் மோர் மெச்சூர் இனஃப், நீங்க இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டீங்க. பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வேர் யூ சே நீங்களே ஒரு வல்னரபிளான ஒரு ஸ்டேட்ல தான் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு 2 பேர் இந்த மாதிரி காமெண்ட் பண்றப்போ ஹவு டிட் யூ ஹேண்டில் தட், ஆர் டிட் யூ ஹேண்டில் தட், யூ ஏபிள் டு டு தட்? ஆரம்பிச்சதே ஒரு கான்ட்ரவர்சியில தான் ஆரம்பிச்சது. ஸோ அதுவும் என் மேல ஒருத்தன் பிரச்சனையை கொண்டு வந்து திணிக்கும் போது தான் அதை ஆரம்பிச்சேனே. ஸோ இது ஒருத்தனுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் நிற்கும் போது வீடியோ போட்டா அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுவானுங்க. ஸோ வரும்னு தெரிஞ்சுதான் போட்டேன். பட் நான் ஆக்சுவலா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல நம்ம பேசுறது ஒத்துக்கிறானுங்களே அப்படின்ட்டு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டது தான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் நார்மலா வீடியோ போட்டாலே அந்த அடிக்க ஆரம்பிச்சது, அந்த ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ அது இருக்கதான் செய்யும். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது கொஞ்சம் என்ன புல் டவுன் பண்ணுச்சுதான். பட் அப்புறம் நம்ம எதுவும் தப்பா பேசல, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ ஒரு ஆதங்கமா வெளியில வைக்கிறோம். அதுவே ஒருத்தனுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம பேசுறதே பிடிக்கலன்னா அப்ப அவனுக்கு எங்கேயோ பிரிக் ஆகுது, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டா கண்டிப்பா நான் யோசிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி அப்படியே சல்க் ஆயிடுவேன். அதனால எடுத்துக்கவே மாட்டேன் அதை. So being misunderstood is some way a cost of being seen நினைக்கிறீங்களா? Also yeah. அண்ட் அதுவும் ஒண்ணு, அவன் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டா பண்ணிக்கிற அளவுக்காவது என்ன பாத்துருக்கல, அது போதும். அண்ட் ஆல்சோ அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பீயிங் அ கண்டென்ட் கிரியேட்டர்னு நினைக்கிறேன். ஓகே நைஸ். அண்ட் இப்போ உங்களோட பேஜ்ல இருந்து ஒரு சில காமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? நல்ல காமெண்ட்ஸ் தான். அதாவது born to be your wife, first to be a subscriber அப்படின்னு ஒருத்தவங்க அதுக்கப்புறம் உங்க வைஃப் ரொம்ப லக்கி இப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே பிளண்டா ஆரம்பிக்காம ஒரு ட்ரெய்லரோட ஆரம்பிக்கணும்னு தான் சொன்னேன். ஃபெமினிசம் பத்தின உங்களோட தாட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்ஸ்ட்லி நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ பேசிக்லி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எங்க அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு? வாட்ஸ் த பீப்புள் தட் யூ இன்டராக்டட் வித், ஆர் உங்களுக்கு நடந்த சம்பவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சா? How did that, where did that come from? It was a huge journey ன்னு நான் சொல்வேன். இப்போ வரைக்கும் that journey is still happening. எனக்கு நடந்த சம்பவத்துல இருந்து ஒரு ஆக்சுவலா நான் எனக்கு தெரிஞ்ச பெரிய மிசாஜினிஸ்ட்னா நான் தான். சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பெரிய மிசாஜினிஸ்ட் நான் தான். நான் ஒரு மேல் டாமினண்டா தான் இருந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து. எனக்கு ஐ மீன் அதை எக்ஸிபிட் பண்ணலனாலும் என் ஐடியா அப்படிதான் இருந்திருக்கு. லைக் ஓகே பொண்ணா அதுக்கு ஹர் பர்பஸ் இஸ் டு யூனோ பிகம் அ வைஃப் ஆஃப் அ மேன் அப்படின்ட்டு தான் இருந்தது. அண்ட் ரிலிஜன் இதுலயுமே அப்படிதான் இருந்துட்டு இருந்த போது சரி ஓகே இதுல என்ன தப்பு இருக்கு, அப்ப கரெக்ட் தானே, எல்லாத்தையுமே அதை தானே வேலிடேட் பண்றாங்க. சுத்தி பார்க்கும் போது அம்மா அப்படிதான் இருக்காங்க, பாட்டி அப்படிதான் இருக்காங்க. அந்த நம்ம அந்த பேட்ரியார்கி வாட் அ பியூட்டிஃபுல் எலிமெண்ட், வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் நடந்த ஒரு சில சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம திட்டினா ஏன் அந்த பொண்ணுக்கு வலிக்குது, நம்ம திட்டினா அதை வாங்கிக்கணும் தானே அப்படின்ற மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன் ஒரு டைம்ல. ஸோ இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நானே நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறது, நிறைய டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நிறைய அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்துச்சு. அண்ட் நார்மலாவே மனுஷனுங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். எனக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுச்சுன்னா கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்கு. கிளப் ஹவுஸ் இஸ் வேர் யூ கெட் இன் டு ஃபோரம்ஸ். நிறைய ஸ்டேஜ் மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட் பீப்புள் கெட் இன் டு அன் ஆர்குமெண்ட் ஆர் டிபேட் அண்ட் தே கான்ஸ்டன்ட்லி கன்வர்ஸ் இன் டு தட் டாபிக். அதுல ஏத்திஸ்ட் ஹவுஸ் தமிழ்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் ஸ்டார்டிங். போறதே அப்படிதான். போய் அங்க நான் போன உடனே எனக்கு இந்த சைட்ல என் சைட்ல இருந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் சர மாதிரியே அடி உழுகுது. அவங்க சைட்ல இருந்து எங்க கிட்ட கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதிலே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கேள்வி வர ஆரம்பிச்சது, ஏன் இப்படி ஏன் அப்படி அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க மழுப்புறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ட்ரடிக்டிங்கா இருந்துச்சு. அப்பயும் இதை அப்படி சொன்னேன், அப்பயும் அதை அப்படி சொன்னேன்னு எதுக்குமே ஆன்சர் கிடைக்கல.
எனக்கு இங்க வந்து இங்கேயுமே நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கல. பட் அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. லைக் ஒரு இப்போ ஓகே ஃபெமினிசம் அப்படின்னா ராஷனலிசம் இதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துப்போமே. ஒரு விஷயத்த நீங்க கேட்கும் போது நீ இதை கேட்க கூடாது, நீ இதுதானே வந்து வம்சாவழியா இதுதானே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மள அங்க மூடல. அங்க உனக்கு ஆன்சர் இது கிடைக்கலாம், இதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு ஃபோரம் ஓப்பனா இருக்கு. நம்ம வைக்கிற ஒப்பீனியன்ஸ் அங்க வேலிடேட் பண்றாங்க. அப்படிங்கும் போது ஸோ ஆப்வியஸ்லி இந்த சைட்ல வந்து ஐ வாஸ் நாட் கெட்டிங் ஆன்சர்ஸ், பட் ஐ வாஸ் டைரக்டட் இன் த ரைட் பொசிஷன் அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஐ வாஸ் ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் பீப்புள். சரி, ஐ வாஸ் ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் விமன். சரி, அவங்களும் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ காட் இன் டு நானே வந்து வீடியோ பாட்காஸ்ட் மாதிரி உட்காந்து போட்டு இருந்தேன். அதெல்லாம் வந்து நான் பீப்புளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் இட் டு மை செல்ஃப். மைக்க பிடிச்சிட்டு அவன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நான் என்னைய தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் எப்படி பண்ணலாம் எனக்கே ஆன்சர் கிடைக்கல. அந்த மாதிரி ஆன்சர்லெஸ்ஸான அந்த ஒரு ஸ்டேட் தான் வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா மாறி கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்பயுமே ஐம் ஸ்டில் லேர்னிங். நான் புக்ஸ் படிக்கிறது, நான் புக்ஸ்லாம் ரொம்ப புவர். எனக்கு நான் படிச்சா ஒரு பேஜ் படிப்பேன், 1 மணி நேரமா அந்த ஒரு பேஜை படிப்பேன், என்ன படிச்சேன்னு ஞாபகம் இருக்காது. அதனால நிறைய பாட்காஸ்ட் கேட்கறது, நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்கறது, நிறைய டிபேட்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சதுனால என் மூளை இதுக்கு மங்கி இந்த சைடு வந்துட்டேன் நான். ஓகே, ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கல்ல, ஐ வாஸ் திஸ் அண்ட் இப்போல இருந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கே ஐ திங்க் we need to appreciateல. ஐ திங்க் இதுதான் எல்லாரோட மென்டாலிட்டியுமே. அவங்க பார்த்து வளர்ந்த ஒரு சூழல் ஒரு மாதிரி இருந்ததால அதுதான் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவென்ச்சுவலி இந்த சேஞ்ச் இஸ் வாட் we also expect. அமேசிங். அண்ட் இனிஷியலா கிரியேட்டர்ஸ்க்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும்ல, கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அப்போ 2019ல கிரிஞ்ச் எல்லாம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சா? ஓகே. ஸோ இருந்துருமோ அப்படி சொல்லிடுவாங்களோன்றது இருக்கும்ல, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க இனிஷியலா அந்த இன்செக்யூரிட்டிலாம் தாண்டி? ஐ see you as a ஒரு வல்னரபிள் கிட்டா தான் நான் பாக்குறேன் நீங்க சொன்னதுல இருந்து, as your childhood. ஸோ அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ how was the things அப்போ, அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து இப்ப யாராவது ஏதாவது ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா நானே வந்து அந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சுரா, இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம், நம்ம புதுசா வந்து ஹியூமர் ட்ரை பண்ணுவோம், க்ரூட் ஹியூமர் ட்ரை பண்ணுவோம், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாம சும்மா போட்டு நம்ம பேசுறதே ஒரு மாதிரி டோன்ல டிஃப்ரெண்டா ஹியூமரா இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, நமக்கு வர்றதை பண்ணுவோம், சும்மா அதை காமெடியா பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ண வேணாம், கிரிஞ்சுரா அப்படின்னு நான் இருந்தேன்னா. லேட்டர் ஸ்டேஜஸ்ல போக போக எனக்கு வந்து அந்த மைண்ட் செட் அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கான்டென்ட் கிரியேஷன் 2019ல நான் ஆரம்பிச்சது. 2021க்கு அப்புறம் ரொம்ப சீரியஸா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம்லாம் வந்து பீக் என்டரிங் இன்டு அடல்ட்ஹுட், சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட் கூட போறது, அந்த டைம் எல்லாமே ரொம்ப வல்னரபிளான ஸ்டேஜ். அந்த டைம் நீங்க வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். யூ ஷுட் லேர்ன் ஆன் யோர் செல்ஃப், யூ ஷுட் ரிலை ஆன் யோர் செல்ஃப், யூ ஷுட் லேர்ன் ஹவு டு ரிலை ஆன் யோர் செல்ஃப். உங்களோட ஃபிளாஸ் என்ன, உங்களோட இது என்ன, இன்செக்யூரிட்டிஸ் என்ன, இதெல்லாம் கத்துக்கிட்டு வர ஸ்டேஜ். அண்ட் அந்த டைமை நான் ஃபுல்லா வந்து என்னோட பேஷன் விட்டேன், என் மேல நான் ஃபோக்கஸே பண்ணிக்கல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இதுலயே இன்வெஸ்ட் ஆயிருந்துட்டேன். இப்ப வந்து பர்சனலா கொஞ்சம் நிறைய அடி வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமான செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டு, ஓகே நம்ம அப்ப இந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்திருக்கோம், நம்ம வந்து டிஃபென்சிவா இருந்திருக்கோம், நம்ம மேல ஏதாவது கிரிட்டிசிசம் வச்சா அதை வந்து டிஃபென்சிவா மாத்தி ஏன் இப்படி பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு காம்பிடன்ஸ் மைண்ட் செட் இருந்துச்சு, ஐ ஷுடன்ட் ஃபெயில் அப்படின்றதுனாலே எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பயம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வரல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ போச்சு, அவ்வளவுதான். நம்ம எது வருதோ அதை மட்டும் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிடணும், அவ்வளவுதான் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப எனக்கு வந்து இல்ல, லைஃபே வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் தான், கடைசியில செத்து போனதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கும் போது எனக்கு நிறைய ட்ரை பண்ணும் போது இப்போ நம்ம இதை பண்றது வேற ஒருத்தன் பார்த்தா அவன் கிரிஞ்சுன்னு தானே சொல்லுவான். அப்போ இப்படிதானே நம்ம ஒருத்தனை கிரிஞ்சுன்னு சொல்லும் போது அவனுக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பயங்கரமான கண்டென்ட் கிரியேட்டரா இருந்திருக்கான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டென்ட் கிரியேட்டர் பயங்கரமான இருந்திருக்கேன். ஸோ கிரிஞ்சு வந்து சப்ஜெக்டிவ் தான், அப்ப நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ ஜாலியா இருந்தா கிரிஞ்சு பண்ணுங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. சூப்பர். அண்ட் கிரியேட்டிவ் ஜர்னிஸ்ல சம்டைம்ஸ் நம்ம கூடவே இருந்த பீப்புள் சேஞ்ச் ஆவாங்க, நம்ம பார்த்த விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். பேசிக்கலி யூ அவுட் க்ரோ யுவர் செல்ஃப். ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் டிரான்சிஷன்ல ஒரு டியோவா இருந்தீங்க, ஒரு டீமா இருந்தீங்க, ஃப்ரம் தட் டு நவ் யூ டூயிங் எவ்ரி திங் அலோன் அப்படிங்கிறப்போ இந்த டிரான்சிஷன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கண்டென்ட் கிரியேஷன்ல பெருசா டிஃபிகல்ட்டி இல்லை. பர்சனலா வந்து கொஞ்சம் லைக் பீப்புள் டேக்கிங் மீ ஃபார் கிராண்டட். அப்புறம் வந்து அவங்க தரப்புல அவங்க நியாயம் தான். பட் எனக்கு வந்து அது அந்த பீப்புள் என்ன அப்படி
விட்டு அப்படி இது பண்ணது எனக்கு கான்ட்ரடிக்டிங்கா இருந்துச்சு. அதே தான் அவங்க எனக்கு பண்ணியிருப்பாங்க, ஆனா நான் பண்ணும்போது அது தப்பா போயிடும். இது எனக்கு வந்து அக்செப்டபிளாவே இல்லை. அதனால எனக்கு அது கஷ்டமா இருந்துச்சு. பீப்புள் அப்படி பண்ணது கஷ்டமா இருந்துச்சு. பட் கண்டென்ட் கிரியேஷன் வைஸ் எனக்கு வந்து டிஃபிகல்ட்டி இல்லை. ரிசல்ட்ஸ்ல வந்து ஆப்வியஸ்லி சேஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல நாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒரு கூட்டமா ஃப்ரேம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கான்ஸ்டன்டா வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆடியன்ஸ் அதுக்கு யூஸ் டு ஆயிருப்பாங்க. திடீர்னு இப்போ ஒருத்தன் தான் பண்றாங்க போது ஆப்வியஸ்லி a huge chunk of audience is going to step back. இல்ல எனக்கு இது செட் ஆகல அப்படின்ட்டு, which is I welcome that. சரி ஓகே, அட்லீஸ்ட் யூ டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப், ஃபைன். எனக்கு கண்டென்ட்காக பார்த்து எனக்காக இருக்காங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு அது இருக்கு. பட் ரிசல்ட்ஸ்லயும் அந்த பீப்புள் விஷயத்துல தான் எனக்கு அந்த சேஞ்ச் இருக்கே தவிர கண்டென்ட் கிரியேஷன் வைஸ் எனக்கு பெருசா பிரச்சனை இல்லை. இட்ஸ் த சேம் ஆஸ் இட் இஸ். ஓகே, பியூட்டிஃபுல். அண்ட் ஆனஸ்டான விஷயத்த சொல்றதுக்கும் உங்களுக்கு எது கரெக்டோ அதை சொல்றதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பீப்புள் சில பேருக்கு ஹானஸ்டானது பிடிக்கும், சில பேருக்கு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த ஃபைன் லைனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஹானஸ்டியா இப்போ ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா அந்த ஒப்பீனியன்ல எனக்கு தோன்றத ஹானஸ்டா சொல்றதுக்கும் கரெக்டான விஷயத்த சொல்றேன். கரெக்ட் இஸ் a very சப்ஜெக்டிவ் டேர்ம். ஐ கெஸ் ஹானஸ்டான விஷயமே அங்கிருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லைக் இப்போ எனக்கு இது கரெக்டா தோணுதுங்கிறத ஓப்பனா சொல்றது தான் ஹானஸ்டி. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது யூனிவர்சலா இருந்துருந்துச்சுன்னா யாருக்குமே சப்ஜெக்டிவான ரீசன்ஸ் இருக்காது. கரெக்ட். ரொம்ப குழப்பணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரே கலர் இருக்குன்னு வச்சுப்போம். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிளாக்ன்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒயிட்டுங்கிறாங்க. ஒயிட்ன்னு நினைக்கிறவன் அதை ஒயிட்னு டிஃபெண்ட் பண்ண தான் போறான். அவனுக்கு ஹானஸ்டான ஒப்பீனியன் ஒயிட் தான். அவனை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒப்பீனியனும் ஒயிட் தான். சேம் கோஸ் ஃபார் பிளாக். ஆனா இந்த கலர் வந்து யூனிவர்சலி அப்ஜெக்டிவ்லி இந்த கலர் வந்து ஒயிட் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இது பிளாக் தான் அப்படின்னு சொல்றவனுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாது. ஸோ சின்ஸ் அப்ஜெக்டிவா எந்த ஒப்பீனியனுமே கிடையாது, அப்ஜெக்டிவ்லி இதுதான் கரெக்ட்னு ஒரு ஒப்பீனியன் இல்லைங்கிறதுனால நீங்க எதை சொன்னாலும் சப்ஜெக்டிவ் தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கரெக்டா ஹானஸ்டா இருக்கான் தான். ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது அதுல. ஓகே. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா வந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கொஸ்டின் வந்து என்னோட டீம் என்கிட்ட தௌஃபிக் வராரா அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து இந்த லூசு பொண்ணு ட்ரோப்புங்கிறது லைட்டா வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கறது கேட்கணுங்கிறது அவங்களோட ஆசை. உங்களுக்கு ஓகேனா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் அந்த மாதிரி இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்த ஒரே படம் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் தான். அந்த படத்துக்கு அது ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆனா இப்படி இருக்கிறது கியூட்னு சொல்லி கிளாசிஃபை பண்ற மூவிஸ் இருக்குல்ல, லைக் அதை ட்ரோல்லா பண்றதுங்கிறது வேற. பட் சரி, இப்ப லூசு பொண்ணு ட்ரோப்புங்கிறத எதை வச்சு டிஃபைன் பண்றீங்க அதை சொல்லுங்க. பேசிக்கா அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த படம் தான் டிஃபைன்ட் வாட் லூசு பொண்ணு ட்ரோப் இஸ். இல்ல அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் அந்த ட்ரோப். நான் அதுல ஹாசினி வந்து தோன்றத டக்கு டக்குன்னு சொல்லிடுறது, நான் இஷ்டத்துக்கு இருக்கிறது, லைக் அவங்க பண்ணது வந்து அப்ஜெக்டிவ்லி ராங்ன்ற மாதிரி ஒன்றும் இருந்திருக்காது பெருசா. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டைனிங் டேபிள் உட்காருவாங்க, ஒரு சீன் இருக்கும். எல்லாரும் ரொம்ப அப்படியே டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிட்டு சேர் நவுத்துற சவுண்ட் கேட்க கூடாதுன்னு உட்காந்துருப்பாங்க. ஹாசினி சேர்ல உட்காந்து டருக்கு டருக்குன்னு இழுத்துட்டு இருப்பாங்க. அது என்ன கேட்டா சவுண்ட் இப்போ கேட்டா அவங்க காது கீஞ்சிட போது இல்லை. சேர் அப்படி போட்டு உட்கார்றதுங்கிறது வந்து அதெல்லாம் நம்ம ஹியூமன் செட் மேனர்ஸ் தான். ஸோ எனக்கு அவங்க அதாவது பீயிங் ஓப்பன், தோன்றதை பண்றது, இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணாம தோன்றதை பண்றதுங்கிறது தான் இப்போ லூசு பொண்ணு ட்ரோப்புங்கிற மாதிரி டிஃபைன் பண்றாங்கன்னு வச்சுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நார்மல். ஆனா அதை ஒரு எக்ஸ்டென்சிவா எடுத்துட்டு போயிட்டு வாண்டடா அது வந்து ஒரு இன்டென்ஷனோட பண்றது, லைக் டு அட்ராக்ட் ஆர் டு கெயின் அட்டென்ஷன் அதை பண்றதுக்குங்கிறது வந்து அது உண்மையிலேயே லூசு பொண்ணு மாதிரிதான் இருக்கு. அதை குளோரிஃபை பண்ற மாதிரி எடுத்தா இட்ஸ் லைக் செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் யூனோ, சின்ஸ் இப்போ அது லூசு பொண்ணுங்கிறதுனால இருக்கனால அது விமனுக்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்ற மாதிரி இருக்கு. யா, ஸோ அது நேச்சுரலாவே அப்படி இருக்கிற பீப்புளும் இருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது இட்ஸ் தெம் பீயிங் தெம்செல்ஸ், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஒரு இன்டென்ஷனோட இல்ல இந்த அட்டென்ஷன் வேணும்னு பண்ணும் போது உண்மையிலேயே லூசு பொண்ணு ட்ரோப் மாதிரி தான் இருக்கு. ஓகே, நைஸ். ரொம்ப சீரியஸா பேசிட்டு கொஞ்சம் ஃபன் பாட்டுக்கு போவோம். ஸோ அகைன் இப்போ இந்த கொஸ்டின் நான் கேட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, சம்டைம்ஸ் ஒரு சில படங்கள்ல வந்து திஸ் இஸ் ஷோன் அஸ் அ வெரி வீக் கேரக்டர், விமனை வந்து ரொம்ப வீக்கா போர்ட்ரே பண்ணி ஒரு மேன் இல்லைன்னா அவங்களால டெசிஷனே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இந்த ட்ரோப்பை கொண்டு வந்து நிறுத்துறாங்களா? ஸோ அபவுட் தட் வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் தட்? அதுதான். ஸோ அந்த மாதிரி நான் மூவிஸ் பார்க்கல. ஏன்னா
இப்போ சந்தோஷ் சுப்ரமணியன்ல பாத்தீங்கன்னா ஹாசினியோட அப்பா வந்து சிங்கிள் டேடா இருப்பாரு, ஹாசினி வந்து ஒரே பொண்ணா இருப்பாங்க. ஸோ ஹாசினி தான் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஐயோ என் பொண்ணு இங்க போயிட்டுனா என்ன பண்றதுன்னா, ஹாசினி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. தனக்கு தோன்றதை பண்ணிட்டு அவங்க தான் இன்ஃபேக்ட் வந்து சந்தோஷ கூட்டிட்டு சுத்துவாங்க. அவங்க தான் சந்தோஷ கைட் பண்ணிட்டு, சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஃபேமிலியில வளர்ந்து வெளி உலகத்தை பார்க்காத ஒரு பையன் ஹாசினி கூட்டிட்டு டைரக்ட் பண்ணிட்டு போற மாதிரி தான் வந்து ஒரு இருக்கும். அப்பதான் சந்தோஷ் புதுசா உலகத்தையே பார்ப்பான். ஸோ ஹாசினி தான் வந்து 3வது கண்ணு மாதிரி இருப்பாங்க சந்தோஷ்க்கு. அப்போ வந்து இட் வாஸ் லைக் ஓகே ஸோ பொண்ணுங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் தே நோ ஹவு டு டிசைட் ஆன் தேர் ஓன் அப்படின்ற ஒரு இது இருக்கும் போது, அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும் போது ஓகேவா இருந்துச்சு. அதுவே வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப வர ஃபிலிம்ஸ்ல வந்து பொண்ணுங்க வந்து நான் வந்து அந்த லூசு பொண்ணு ட்ரோப்புங்கிற அந்த சோ கால்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ள வரும்போது வீக்கா இருக்கிறதோ இல்ல நீடிங் அ மேன்ஸ் கைடன்ஸ் அப்படி இருந்தாதான் வந்து என்னால இது பண்ண முடியும், இல்லைன்னா ஐ கேனாட் டிசைட் ஃபார் மை செல்ஃப்ங்க இருக்கிறது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் டேக்கிங் பேக் விமன் டு ஓல்ட் ஏஜஸ் தான். ஏன்னா இப்ப அதை ஃபைட் பண்ணிட்டு வெளியில வரதுக்கே பல வருஷம் போராட்டமா இருக்கு. இப்ப திருப்பி வந்து இதை ஒரு ஸ்டாண்டர்டா வச்சு கொண்டு போகும்போது ஆப்வியஸ்லி பீப்புள் வந்து இதை கியூட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து தனக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறா அப்படின்னா அவளை வந்து ஒரு மாதிரி ஆம்பளை மாதிரி பண்றாங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவளுக்கு வந்து இவளே பாத்துக்கிறாளா, அப்போ சரி பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அது எங்க லீட் ஆகும்னா ஸ்லட் ஷேமிங்க்கு லீட் ஆகும். ஸோ இதை ஒரு ஸ்டாண்டர்டா, அதாவது லூசு பொண்ணு ட்ரோப்புங்கிறத இதை தான் வைக்க முடியும். அப்ப ஹாசினியை வைக்க முடியாது. ஹாசினி இஸ் பீயிங் இண்டிபெண்டன்ட். அவங்க நார்மலா இருக்காங்க, தானா இருக்காங்க. இப்ப லூசு பொண்ணு கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து இதுவா தான் ரொம்ப வீக்கா வந்து போர்ட்ரே பண்றது, நீடிங் சம்ஒன் டு எஸ்பெஷலி ஃப்ரம் தி மென் ஜெண்டர். எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும், நான் மைண்ட்லெஸ்ஸா இருந்துப்பேன், நான் வந்து இப்படிதான் இருப்பேன், எனக்கு வந்து ஒரு மேன் வேணும் அப்படின்னு இருக்கும் போது அது சப்ரஸ் பண்ணி வீக்கா காட்டுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது கியூட்டா போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ் தான் அது. ஓகே, நைஸ். திஸ் இஸ் வாட் வி ஆக்சுவலி வாண்டட். இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான். ஓகே, ஸோ நம்ம நிறைய கொஞ்சம் சீரியஸா பேசிட்டோங்கிறதால கொஞ்சம் ஃபன் பாட்டுக்கு போவோம். இப்போ வந்து 2019 ஸ்டார்ட் பண்ண ஒரு தௌஃபிக் இருக்காரு. இன்னைக்கு ஃப்ரம் தட் டு தௌஃபிக் இஸ் மிட் அப்படிங்கிற அந்த பாவகப்பள்ளி ரீல்ஸ் வரைக்கும் வந்திருக்குன்றது, ஹவு டஸ் இட் ஆல் ஃபீல்? ஃபர்ஸ்ட் அந்த ரீல்லாம் பாக்குறப்போ ஹவு டிட் யூ ஃபீல்? நல்லா இருந்துச்சு. அது ஒரு சின்ன வேலிடேஷன் மாதிரி இருந்துச்சு. ஓகே, தேர் ஆர் பீப்புள் ஹூ அட்மயர் மை ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் அட் திஸ் ஓகே போலாம் இல்லங்க, சும்மா கேட்டேங்க. அதாவது இப்ப நான் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தங்க அழகா இருக்காங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் எனக்கு அது காட்டுற மாதிரி இருக்கும். இப்ப நான் லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படின்னா, ஒருத்தரை வந்து நான் மீட் பண்ணேன். நாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு கியூக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப எனக்கு பக்கத்துல உட்காந்து எங்க அம்மா இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அவர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. எனக்கு அவரு வந்து போன்ல பேசிட்டு இருக்காரு யார்கிட்டயோ. அப்போ வந்து கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்காரு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவங்க ஒய்ஃபை பத்தி ஒரு கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு கிட்ட. அப்போ என்னென்னமோ திட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள அடங்கிருந்தா கேட்க மாட்டா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செம்மையா இருக்காரு மனுஷன், செம்மையா ட்ரெஸ் போட்டு வயசானவரா இருந்தாரு. ஆனா ஹி வாஸ் வெல் புட், நல்லா வந்து பிரசன்டபிளா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை கேட்டோடனே இந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க அந்த ரீல் போட்டது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை பார்த்து பிடிச்சி அதனால அட்மையர் ஆகி போட்டிருக்காங்கன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் அது எனக்கு ஒரு வேலிடேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அகைன் நான் சொல்லணும் அப்படின்னா, என்னோட கண்டென்ட் பிடிச்சி அதை அட்மையர் பண்ணி போட்டா ஓகே. பர்சனா வந்து இது பண்ணி போடுறதுங்கிறது ஐ ஸ்டில் டோன்ட் பை இட். ஓகே, நைஸ். And in the journey of content creation, is there one lesson that you've learned the hard way அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? இவ்வளோ நாள்ல ஒரு பெரிய லெசன் நீங்க கத்துக்கிட்டதுங்கிறது? இன்னும் நிறைய இருக்கும், எதை சொல்றதுன்னு தெரியல. யாருமே எல்லாருக்கும் அவங்க நியாயம் ஒண்ணு இருக்கும் அப்படின்றது, எது தேவையோ அதுவே தர்மம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து நமக்கு ரொம்ப கெட்டவனா தெரியுவான், ஆனா அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் நல்லவனா தான் இருப்பான், அவனுக்கு நம்ம கெட்டவனா இருப்போம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான், எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நல்லவங்க. நம்ம என்னதான் போயிட்டு கரெக்டா பாயிண்ட் எடுத்து வச்சாலும் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வரல அப்படின்னா அப்போ வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்க தான் அப்படின்ட்டு. கரெக்ட். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இது நானுமே யோசிச்சிருக்கேன், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கரெக்ட், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க கரெக்ட். ஸோ தேர்ஸ் நோ ரைட் ஹியர், எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். ஓகே, நைஸ். அண்ட் டு எண்ட் வித்,
இப்போ யாராவது கான்டென்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, வாட் வுட் பி யுவர் அட்வைஸ்? ஆர் அட்வைஸுங்கிறது பெரிய வார்த்தைனா வாட் ஒரு டிப் மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் நான் கேட்கறது வந்து ஆர் யூ பேஷனட் அபவுட் இட்னு தான் கேட்பேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஒரு வேவ் ஒன்று வருது, லைக் நீங்க ஏன் கான்டென்ட் கிரியேஷன் பண்ண மாட்டீங்க, இட் ஹாஸ் ஹியூஜ் பொட்டென்ஷியல், பண்ணணும். Like if you're in your 20s and if you're thinking about becoming an entrepreneur, doing content creation is very important அப்படின்னா it's not necessary. அதை பார்க்கும்போது பீப்புளுக்கு ஒரு அர்ஜென்சி கிரியேட் ஆகுது. ஓ இல்ல ஐம் பீங் லெஃப்ட் அவுட், அப்போ நானும் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள போகணும் போல, பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஆரம்பிச்சிட்டான், இங்க ஒரு சின்ன குழந்தை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு, அப்போ நான் பண்ணுமேன்ற ஒரு அர்ஜென்சினால பண்ண முடியாது. அப்பனா டவுன் த லேன் இங்கே ஒரு இடத்துல நீங்க மாட்டிப்பீங்க. ட்ரை பண்றதுங்கிறது வேற, ஒரு அர்ஜென்சில பண்றதுங்கிறது வேற. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இஃப் யூஆர் கம்ப்ளீட்லி பேஷனட் அபவுட் இட், இஃப் யூ ட்ரைட் ஒன்ஸ் அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணியே ஆகணுன்றது உங்களுக்கு பேஷனா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ இட். அண்ட் அதை எப்படி கொண்டு போறதுங்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், பீப்புள் ஏன் உங்க கண்டென்ட்டை பார்க்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இப்போ நான் தௌஃபிக் வந்து இப்போ கை ஸ்கில்ஸ்னு ஒன்று இல்லாமல் திருப்பி புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் வந்து 10 things you need to do today to make your life betterன்னு நான் சொன்னா இவன் யாரா சாலா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா பீப்புள் நான் ஃபர்ஸ்ட் ஏன் என்னோட வீடியோ பார்க்கணும், ஆஸ் அன் ஆடியன்ஸா நான் ஏன் பார்க்கணும், இவன் யாரோ புது பையன் உட்காந்து வீடியோ போடுறான், ஏன் இவனோட வீடியோ நான் பார்க்கணும். ஸோ ஐ நீட் டு கிவ் பீப்புள் சம்திங் டு ஏர்ன் தேர் டைம். கரெக்ட். ஸோ உங்களோட வீடியோஸ்ல வந்து அதை நீங்க ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே வந்து போதும்னு நினைக்கிறேன். நைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. அண்ட் ஜென்ரலாக வந்து என் ஷோக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வழக்கம். ஐயோ, ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா உங்களோட ஸ்டோரி வச்சு நான் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பேன். உங்களுக்கு சத்தியமா எனக்கு எதுவுமே தோணல, நான் முதல்ல வாங்கி வச்சுட்டு அதுல இருந்து நான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நான் முகமது குமாருக்காக ஒன்று வாங்கி, நீங்க அவனுக்கு இதை போய் கொடுக்குறீங்க. ஓகே, அவனுக்கு டைரக்டா கொடுக்க முடியாதுனாலும் அவனோட சாவியில நீங்க இதை வந்து மாட்டி வைங்க. வாவ், ஏங்க நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தனோடனே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. முகமது குமார்னோடனே எனக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுல அந்த ரெண்டாவது பட்டன் கிளிக் பண்ணுங்களேன், நடுவுல இருக்கிறதா, சென்டர். Thank you for coming to my show. ஓகே ஓகே ஓகே, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு ஏதாவது சொல்லுங்க. இத கண்டிப்பா நான் போய் முகமது குமாருக்கு வந்து கண்டெக்ஸ்ட் வைஸ் முகமது குமார் யாருன்னு தெரியலன்னா நீங்களே சொல்லிருங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, அது உங்க முகமது குமார் யாருன்னு தெரியல அப்படின்னா அவன் வந்து என்னோட சைக்கிள், என்னோட இப்போ கம்பெனியன், என்னோட வேலிடேஷன் எல்லாமே. சோ this means a lot to me. Thank you so much. இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் சொல்லல, எனக்கு சத்தியமா என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. இது வந்து ஒரு ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒண்ணு. நீங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸா இருந்தீங்கன்னா இதுக்குள்ள நான் அஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கேன். ஓ, இதுல இருக்கா? அதுல இருக்கு, அதை எடுத்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஓபன் பண்ணிட்டா? பண்ணுங்க, ஒண்ணும் பெருசா இருக்காது, நானே எழுதுனதுதான். ஏதாவது படிக்கட்டா? படிங்க. Stay real, that's your super. சொல்லிடுங்க ஒரு வாட்டி கிளியரா. ஓகே, ஸோ இதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா ஸ்டே ரியல், தட்ஸ் யுவர் சூப்பர் பவர் அப்படின்ட்டு. ஸோ யா, நான் இப்போ கை ஸ்கில்ஸை விட நான் இப்போ வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா டி தௌஃபிக் சேனல்ல வீடியோ ஜேர்னல்ஸ்க்கு தான். பிகாஸ் அங்கதான் நான் என்னோட வல்னரபிளான ஸ்பேஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு திஸ் கேம் அட் த ரைட் பாயிண்ட் ஆஃப் டைம்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இப்போ அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்ததுல இருந்து இப்படி நீங்க வந்து ஜாலியா ஆயிடுவீங்க. இது ஆக்சுவலா நல்ல டேலண்ட்டுங்க. இது சீரியஸா திடீர்னு ஒண்ணு கொடுத்துட்டு இதை வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அபவுட் கிரியேட் பண்றது இருக்குல்ல, செம்ம டேலண்ட்டுங்க. ஓ, இட்ஸ் a magnet. ஓகே ஓகே, இதெல்லாம் தாண்டி ஃபைனலா இதையும் நீங்க எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது டீனா என்னன்னு சொல்லுங்க. டீயா தௌஃபிக்? அதான் இல்ல, டீ ஃபார் திவ்யா. நீங்க திவ்யா சொல்லிருந்தீங்கன்னா நான் டீ ஃபார் தௌஃபிக்னு சொல்லிருப்பேன். இத நான் என்ன சொல்றது, ஆக்சுவலா டக்குன்னு பாக்கும்போது கிராஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓ, இதோட சேர்த்து கிராஸ் மாதிரி இருந்துச்சு. பட் நான் ஆக்சுவலா டீ ஃபார் தௌஃபிக் தான் வாங்கினேன். ஏங்க இப்பெல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தா நாங்க இதுக்குள்ள ஒரு தேங்க்யூ நோட் வச்சிருக்கேன், வீட்டுக்கு படிச்சு பாருங்க. வீட்டுக்கு போய் படிச்சு பார்க்கவா? கூட படிங்க. ஓகே, ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் தாங்க ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கு. நிஜமாவே பிடிச்சிருக்கானே, ரொம்ப யோசிச்சு. இல்ல உண்மையாவே லைக் யூ ஹேவ் நோ ஐடியா. லைக் இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்கல்ல, அது நீங்க முகமது குமார்னு சொல்லி கொடுக்கும் போதே எனக்கு நீங்க என்னோட இட் ஃபெல்ட் லைக் யூனோ ஓகே திஸ் பர்சன் இஸ் இன்டு மை பர்சனல்
சர்க்கிள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வீடியோ ஜேர்னல்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸான, அங்க கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வேலிடேட் ஆயிட்டு இருப்பாங்க. ஆமா நானும் இப்படிதான் இருக்கேன். ஸோ எனக்கு அது இட் ஃபெல்ட் ரியலி க்ளோஸ். கை ஸ்கில்ஸுங்கிறது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ். இந்த டி தௌஃபிக் வீடியோ ஜேர்னல்ஸுங்கிறது இட்ஸ் டோட்டலி மீ. Hey, hi Tawfiq, thank you so much for coming to my show. It's my pleasure. I've actually been wanting to have you on my show for a long time because of how relatable your content has been to me. I'm sure our audience is going to take away a lot from this episode, hopefully. Really grateful to you for your time and being so open with everything. Thank you, with gratitude, Divya. Thank you so much again. எல்லாம் படிச்சது இல்லைங்க. தேங்க் யூ. ஏங்க லைக் இந்த மாதிரி ஆன் ஷோ படிச்சது இல்ல. இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் அகைன் validating my work ன்ற மாதிரி தான். So it actually means a huge load to me. Again, thank you so much for coming. இன்னும் வந்து உங்களோட சேனல் பெருசா வளரணும் அப்படின்னு நன்றி. I keep praying, I keep wishing. Thank you so much. And before ending, how is it today? அப்படி சொல்லுங்க. எனக்கு வந்து since you told me you wanted to do this, இந்த இன்டர்வியூஸ் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு I felt really comfortable. It was like நம்ம ஒரு இன்டர்வியூல இருக்கோம், பார்த்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ தோணுது நிறைய உட்காந்து வசவசன்னு பேசிட்டு இருந்தோம்ட்டு. பிகாஸ் கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ்ல இருக்கும் போது தான் அப்படி பேச முடியும். ஸோ உங்களுக்கு அது நேச்சுரலா வருதுங்கும் போது ஐ ரியலி விஷ் யூ கோ பிளேசஸ். எனக்கு வந்து இட் ஃபெல்ட் லைக் யூனோ ஒரு கியூட்டான ஒரு வீட்டுக்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. ஸோ யூ மேட் தட் ஹேப்பன் அண்ட் யூ கேவ் மீ தட் கம்ஃபர்ட் ஸ்பேஸ். ஸோ எனக்குமே ஒரு சீனியர் ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. சீனியர்ன்றத அவாய்ட் பண்ணிக்கலாம், ஷேவ் பண்ணி சுத்திட்டு. ஓகே, ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கு guys. ஓகே. Thank you so much again. I wish you only the best. Thank you. To you too.